புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய 2000 கோடியை ஒதுக்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்த நிலையில் இதனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன்? புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை. அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கிறது என தெரிவித்திருந்தார். இது தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சுக்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அவர் எழுதியுள்ள பதிவில் they have to come to the terms of the Indian Constitution என்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர். மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம். ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையைத்தான் நாங்கள் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் என ஹேஷ்டாகையும் அவர் பதிவிட்டுள்ளார்.